மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு போர்க்களத்துக்குள்ளே போயிட்டு அதில் நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்சுட்டே போய் திறமையாக செயல்பட்டு வெற்றி எப்படி காண்பீர்களோ அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வழிமுறைகளை காண்பீர்கள். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பணம் சம்பந்தப்பட்ட தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சில மாற்றங்கள் எப்படி கொண்டு வருவது என்று ஆலோசித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தொடங்குவீர்கள். உற்சாகமும் சந்தோஷமும் மனதில் ஏற்படும். சில தீர்மானமான நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தினமாக இது மாறும். அதனால் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அப்படி சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான தினம். நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் இருக்கும். குடும்பத்திலையும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களால் கொண்டு வர முடியும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தினம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் பிரவேசித்தாலும் சரி, தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் என்பது பெருகும். அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையிறது. நிறைய லாபங்கள் உண்டு, தன வரவு உண்டு. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப சிறப்பானதாக அமையும். பெரிய அளவு பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வெற்றியை பெறக்கூடிய தினமாக இது அமையும். சில புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது சாத்தியமாகும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள். மொத்தத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் மன சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். வயசானவங்க, ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் ரொம்ப மோசமாக இருக்கவங்க உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படும். ஆனால் அது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு, திருமண செலவு, படிப்புக்கான செலவு, இது போன்ற சில சுபமான விஷயங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் என்பதால் மனசில் ஒரு சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த செலவு அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அதற்காக நீங்கள் மெனக்கிட வேண்டிதான் வரும். அது போன்ற ஒரு தினமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் தரக்கூடிய, அதான் நம்ம நல்லபடியாக இந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில்
எதிர்பாராத தன வரவுகள், எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி, பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் பேசி நல்லபடியாக முடிவெடுப்பது, குழந்தை பிறக்கக்கூடியதை எதிர்பார்த்திருந்தால் நல்லபடியாக அந்த குழந்தை பிறக்கிறது, உங்களுடைய மகன் மகள் இவர்களுக்கு நல்ல சுபங்கள் நடப்பதற்கான ஒரு காலகட்டம், இல்லை அவங்க படிப்பில் சிறந்து விளங்கி நல்ல பெயரையும் புகழையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் காதுக்கு சேரக்கூடிய அளவில், மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினம். தொழிலில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சவால் விடக்கூடிய அளவில் சில நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனால் அந்த சவாலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால் உங்களுக்கு பெயரும் புகழும் ஏற்படும், தன வரவு ஏற்படும். உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த திரைப்படத்துறை இதெல்லாம் இருக்கிறவங்க சில புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாகவும் அமையும். மொத்தத்தில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில வெளிநாட்டு பயணங்கள், உத்தியோக சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், சில முக்கிய நிகழ்வுகள் தருவதற்காக ஏற்படக்கூடிய சம்பவங்கள் போன்றவைகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருப்பதால் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு ஒரு தேக்க நிலையை அடையும். தொழிலில் சில சுணக்கங்கள் ஏற்படும். உங்கள் மனசுக்கு பிடிக்காத சில நிகழ்வுகள் கூட ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலையை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுபமான தினம். எண்ணத்தில் இருந்தது காரியத்தில் நடப்பது போலது. ஆங்கிலத்தில் ப்ராக்டிக்கல் அவுட்லுக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி காண்பிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. ஆதரவு என்பது சிறப்பாக அமையும். சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நல்ல ஒரு வரன் அமையிறது, அதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடப்பது, உங்களுக்கு வெற்றிகரமாக அந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக இருக்கும். புதிதாக சில தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும், தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் தொடர்ந்து இருக்கலாம். நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு வேண்டாதவங்க நமக்கு பிரச்சனைகளை செய்யக்கூடிய வகையில் அமையிறது. சில நேரங்களில் நீங்கள் கடன் பெற வேண்டும், வங்கிகளில் கடன் வாங்கணும், இல்லை சில வீடு போன்ற விஷயங்கள்லாம் வாங்கும்போது பெரிய அளவில் பணம் தேவைப்படும். அந்த பண தேவைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் சரியான பாதையில் சென்று வெற்றி வாய்ப்பை தந்து உங்களுக்கு அதற்கான ஒரு பெரிய கடனோ இல்லை உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு பண உதவியோ
வந்து சேர்வதற்கு உகந்த நாளாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கேருந்து ஃபோன் வரும், சார் செக் ரெடியாக இருக்க வாங்கிட்டு போங்கன்னு. நீங்கள் போனீங்கன்னா அவன் சொல்லலாம், ஐயோ இப்போ தான் அவர் பேங்க் போயிருக்காருங்க, வந்துடுவாருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, இல்லைங்க இன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள், அவசரமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, எப்படியும் சாயங்காலம் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் நான் உங்களுக்கு வாங்கி வைக்கிறேம்மாங்க. ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு வரும், உள்ளுக்குள்ளே எரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி சில நிகழ்வுகள் ஒருவேளை நடக்கலாம். அதனால் விஷயங்கள் எப்படின்னா, நமக்கு வரக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும், அதில் எந்த தடையும் இல்லை. சில நேரங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் எரிச்சல் அடையாமல் பொறுமையாக காக்கும் பொழுது நிச்சயமான நன்மைகளை பெறுவீர்கள்.